ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஜனவரி மாதம் முதல் நாள் தொடங்கி அந்த முதல் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதத்தில் முதல் நாளிலே இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த 12 மாதமாய் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை நடத்தி வந்தார். இந்த மாதத்தில் 12வது மாதத்தில் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் தேவ ஆவியான சமூகத்தில் காத்திருக்கும் போது திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். இங்கே யோசுவா புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள், இந்த 12வது மாசத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 2025வது ஆண்டுக்குண்டான ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்கூட்டியே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். முன்கூட்டி பேசப்படுகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கானான் தேசத்தினுடைய பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். எந்த வருஷத்துலன்னு கேட்டிங்கன்னா 2025லிருந்து உங்கள் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிற கானானுடைய தேசத்தின் பலனை அடைய போகிறீங்க. அப்போ இந்த 12ஆம் மாதத்தில் என்ன நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த 12வது மாதத்தில் யோசுவா புத்தகத்தில் இங்கே 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட வருடங்கள் முதல் தொடங்கி கடைசி வரைக்கும் 40 வருஷம் வனாந்திரத்தில் அந்த எகிப்தின் நிந்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 40 வருஷமா அந்த நிந்தையோடு தான் இருந்தார்கள். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த நாளில் அங்கே மண்ணா நின்று போச்சு, அந்த மண்ணா பெழியாமல் நின்று போச்சு. அந்த வருஷத்தில் அப்படின்னா இந்த 2024ஓட இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை இந்த வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை நமக்கு மாறப்போகுது. அப்போ அந்த எகிப்தின் நிந்தை மாறப்போகுது. ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வருஷத்தில் இந்த கடைசி மாதத்தில் நம்மளுடைய நிந்தை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். இந்த 12வது மாதத்தில் இதுதான். அப்போ 2025 முதல்ல கானானுக்குரிய பலனை நீங்கள் காண போகிறீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தொடர்ந்து 40 வருஷமாய் நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நீங்கள் யோசித்து பார்க்கணும். கடந்து வந்த பாதையை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காலங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி 40 வருஷமா அன்னன்னைக்கு வானத்திலேருந்து அந்த மண்ணா பொழியும், அன்னன்னைக்கு குறிக்கப்பட்ட அளவு தான் எடுக்க முடியும், மிச்சமெல்லாம் வைக்க முடியாது. அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் இந்த கில்கால் என்ற இடத்துல எகிப்தின் நிந்தை புரட்டி போடுகிறார். இந்த 2024 ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் நம்ம நிந்தி ஆண்டவர் நீக்கி போட போகிறார். சங்கீத புத்தகத்தில் நீங்க 69வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாமா? தேவனே என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. பாருங்க, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். ஒருவனையும் காணேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, என் இருதயத்தில் பிளக்கக்கூடிய அளவுக்கு என் நிந்தை என்னை வேதனைப்படுது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தின் நிந்தையை நான் நீக்கி போட போறேன்.
இந்த 2024 இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த மாதம்தான் என் வாழ்க்கையில் கடைசி, இனிமேல் எனக்கு வறட்சி கிடையாது, வறுமை கிடையாது, எனக்கு நிந்தை கிடையாது, அவமானம் கிடையாது நம்புறீங்களோ, நீங்கள் 2025 உள்ளே போகும்போது காணானக்கூடிய பலனை காண போகிறீங்க. இது நிச்சயமாக சொல்லுகிற ஊழியக்காரன் வார்த்தைகளை நம்புங்க. ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வேதத்தில் சங்கீதம் 79:4 வாசிக்கலாமா? எங்கள் அயலாருக்கு நிந்தையும் நாங்கள் நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கந்தம் ஆனோம். பாருங்க, எங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இந்த 40 வருஷம் எவ்வளோ பேர் அவங்கள பரிகாசம் பண்ணி எவ்வளோ பேர் நிந்தித்தார்கள். அதே போல் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு, நீ ஆண்டவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த பிறகு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த உன்னுடைய நிந்தைகளை சொன்னால் மாளாது, உன்னுடைய துக்கத்தை சொன்னால் மாளாது. ஆண்டவரை எப்போ என் வாழ்க்கையில் இந்த நிந்தை மாறும், எப்போ என்னுடைய இந்த வேதனைகள் மாறும் என்று கண்ணீரோடு காத்திருந்த உன்னை பார்த்து இந்த மாதத்தில், இந்த 2024 கடைசி மாதத்தில் ஆண்டவர் சொல்ல, உன் நிந்தையை நீக்கி போட போகிறார். ஆண்டவர் பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அன்னன்னைக்கு கஞ்சி, அவ்வளோதான். அன்னன்னைக்கு மன்னா, பத்தலை போதலை, வறுமை, கஷ்டம், நெருக்கம், வேதனை என்ன சேர்த்துன்னு தெரியாமல் கலைஞர் உன்னை பார்த்து வேதம் சொல்லுது. யோசுவா 5:12 அந்த வருஷத்தில் தானே அவர்கள் கானானுக்குரிய பலனை புசித்தார்கள். கானான் என்றால் என்ன அர்த்தம் கேட்டேன்னா, வேதத்தில் நீங்கள் யாத்திராகமம் 3:8 அது செழுமையான நாடு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வாசிக்கலாமா? அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியர் ஏத்தியர் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாசத்தில் உன் நிந்தை மாற போகிறது. இந்த 2025 முதல் மாசத்துல தொடங்க போகிறது. உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் விட போகிறார். அப்ப யாருக்குன்னு முதல்ல இதை தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாமே உள்ள போனாங்க, கானானுக்குள்ள எல்லாமே உள்ள போனாங்க? இல்லை. அங்க வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 5:7-8. அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு, பாருங்க, இதுதாங்க முக்கியமான காரியம். இந்த 12ஆம் மாதம் முதல் தேதியிலேருந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஆராய்ந்து எதையெல்லாம் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணுமோ, எதையெல்லாம் விட வேணுமோ, எதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு விட வேண்டுமோ, இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நன்றியும் சொல்லுங்க, உங்களையும் தகுதிப்படுத்துங்க. கானானுக்குள்ளே போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கு. உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிற இடம். அப்போ பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணின பின்பு தான் அங்கே எகிப்து நிந்தை மாறினது. அவர்கள் கானானுக்குள்ள போனார்கள். அது வரைக்கும் இல்லை. அந்த வனாந்திரத்திலே அவங்க ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை 40 வருஷமா படாத பாடு. வனாந்திரத்தில் இடம் கிடையாது. அவங்க கூடாரத்தில் அங்கங்கே தங்கியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து வைத்திருக்கிற இடம் எசேக்கியா 20:6 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்று அவர்களுக்காக நான் பார்த்து வைத்தது. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தவர் 40 வருஷமா அநேகர் அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைக்கு மன்னாவை தான் சாப்பிட்டாங்க. வானத்து மன்னாவை தான் ஒவ்வொரு நாளும் புஷித்தாங்க. அது அன்னன்னைக்கு தான் கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2024 கடைசியில் உங்களை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணின பின்பு உங்கள் நிந்தை மாறப்போகிறது. இந்த நிந்தை 40 வருஷமா இருக்கு. உன் வாழ்க்கையில் 10-20 வருஷமா இருக்கலாம். அநேகர் உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணி இருக்கலாம். அநேகர் உன்னை கேவலப்படுத்தி இருக்கலாம்.
வாக்குத்தத்தம் நடக்காததுனால நீ அநேக வேதனையோடு கூட இருந்திருக்கலாம். இந்த மாசத்துல, இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல உன்னை நீ ஆராய்ந்து பாய்ந்து அந்த விருத்த சேதனம் பண்ணி முடித்த பின்பு அவர்களுக்கு மன்னா நின்று போச்சு. அப்படி அது நின்றுட்டு அடுத்தது என்ன வரணும்? இவங்களை கொண்டு போய் கானானுக்குள்ள விடணும். நான் பார்த்து வைத்திருக்கிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், உன்னை அதில் கொண்டு போய் விடுவேன். 2025 இந்த ஜனவரி மாதம் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு போய் விட போகிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். அப்போ 2024 டிசம்பர் மாதம் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். யோசுவா 3:5 சொல்லுகிறது, உங்களை இன்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் நடக்கும். அப்படின்னா இந்த மாதம் முழுசுமா உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை விருத்த சேதனப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் விடணுமோ அதை விட்டு விடுங்க, எதையெல்லாம் நீக்கி போடணுமோ அதை நீக்கிடுங்க. உங்கள் நிந்தை மாறப்போது இந்த 2024 கடைசி மாதத்தில், 2025 முதல் மாதத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். லேவி ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆமென். வாக்கு கொடுத்ததை இந்த 2025 நிறைவேற்ற போறார். உங்களுக்கு சொன்னேன், அதை கொண்டு வந்து உங்களை விட்டேன். அப்படின்னா இன்னைக்கு இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, இந்த வருடத்தில் மட்டும் இல்லை, பல வருடமாய் கடந்து வந்த பாதையை திரும்பி பாரு. கடந்தொல்லைகள், பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள். ஆனாலும் ஆண்டவர் பிள்ளையா இருந்த உன்னை பார்த்து ஆண்டவர் பேர் எல்லாருக்கும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் கிடையாது. இதை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், விருத்த சேதனம் பண்ண பின்பு தான் நிந்தை மாறினது, அதுக்கு பிறகுதான் மன்னா நின்று போனது, அதுக்கு அடுத்து தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே போனாங்க. இனி அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. செழுமையான இடம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், அவங்க சுதந்திரிக்க போகிற இடம். இதை கேட்குற நீங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த 2024 12ஆம் மாதம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், எதையெல்லாம் விடணுமோ விடணும். இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த நிந்தையை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிட்டார். நீங்கள் ஆயத்தமாகுங்க. இதை கேட்ட அத்தனை பேர் வாழ்க்கையில் நான் தெளிவாக சொல்கிறேன், இது தேவன் தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிறேன். எத்தனையோ வருஷமாக இதுக்காக காத்திருந்தீங்க, எத்தனையோ வருஷமாக இந்த வாக்குத்தத்தம் அடைய விரும்பினீங்க. ஆனால் இழந்து போகாதீங்க. உங்களை ஒவ்வொரு நாளும் உய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், ஆயத்தமாகுங்க. 2025 உள்ளே போகலாம். தேவன் நாம மகிமைப்படட்டும். கண்களை மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால எங்களுடைய நிந்தைகள் மாறட்டும். இந்த 2024 12வது மாதத்தில் எங்கள் நிந்தைகளை மாற்றி போடுங்க. எகிப்தின் நிந்தை நீக்கி போட்டேன், நீங்கள் புரட்டி போட்டேன். நீங்கள் அல்லது யோசு 5:12 அந்த வருஷத்தில் தானே அவர்கள் கானான் தேசத்தின் பலனை புசித்தார்கள். எந்த வருஷம்? வரப்போகிற வருஷம். ஆண்டவரை வரப்போகிற 2025 கானானுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த மாதம் முழுசுமாய் நாங்கள் நன்றியும் சொல்லணும், எங்களை ஆராய்ந்து பார்க்கணும், எங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் இதை கேட்ட அத்தனை பேரும் ஆயத்தமாக இருக்கட்டும். வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.